ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரசகுல்லா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்து ஊற்றி நல்லா காய வைக்கணும். பொங்கி வந்த உடனே ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதில் பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்புறம் இப்போ ஸ்டவ் ஆஃப் கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு வெள்ளை துணியில் ஊற்றி அந்த தண்ணியெல்லாம் நல்லா பிசைஞ்சிடணும். நம்ம எலுமிச்சம்பழம் போட்டிருக்கிறதுனால அது வாசனை வரும். அதனால் 2வது தண்ணி ஊற்றி ஒரு முறை அலசிக்கலாம். அலசி நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்து ஒரு பிளேட்டில் அதை கொட்டிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக இந்தமாரி ஊட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு பாகு ரெடி பண்ணணும். பாகு ரெடி பண்ணுறதுக்கு 250 கிராம் தண்ணிக்கு 100 கிராம் சர்க்கரை போட்டு சர்க்கரை கரைஞ்ச உடனே 4 ஏலக்காய் தட்டி அது உள்ளே போட்டு இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை ஒவ்வொன்றா அது உள்ளே எடுத்து போடணும். எல்லா உருண்டைகளும் அதே மாதிரி போட்டுட்டு சூப்பரான சுவையான ரசகுல்லா